நிறுத்துங்க 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 மகேஷ், எங்க போன நீ? இங்க எல்லாரும் உன்னை தேடி தேடுன்னு தேடுறோம். எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? சாரிங்க அண்ணி, எதிர்பாராம என்னென்னமோ நடந்து போச்சு. ஏய், எங்க போன நீ? என்னாச்சு? மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். உன் மன்னிப்ப தூக்கி குப்பையில போடு. இது யார் வீட்டு ஃபங்க்ஷன்? எப்பேற்பட்ட விசேஷம்? உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? எங்க போன நீ? ஏன் பொறுப்பா இருக்க முடியாதா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் உன்னால அவமானப்படணுமா? மேடம் மேடம் ப்ளீஸ், உங்க கோவத்தை என்னால தாங்க முடியாது மேடம். நான் ரொம்ப சின்னவ மேடம். அப்படி எங்க போய் தொலைஞ்ச சொல்லு. மேடம், நானா எங்கேயும் போகல மேடம். சுவிட்ச் பண்ணி என் மண்டையில அடிச்சு மயக்கம் போட வச்சு என்னை தூக்கிட்டு போயிட்டான் மேடம். ஐயோ, அட பாவீங்களா, இது அடுக்குமா? யார் அப்படி செஞ்சது மகேஷ்? சொல்லு மகேஷ். அப்படியா? சரி, இப்போ நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு. உன்னை அடிச்சு கடத்தினவன் யாருன்னு மட்டும் சொல்லு. யார் அந்த வேலையை செஞ்சவன்? யார் அவன்? சாமுண்டீஸ்வரி வீட்டு விசேஷத்துல மாப்பிள்ளையே கடத்தின அந்த ராஸ்கல் யாரு? சொல்லு. நீங்க வேணாம். அந்த சாமுண்டீஸ்வரி எனக்கு எதிரிதான். அவளை பழிவாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. உங்களை வச்சுதான் நான் அவளை பழி வாங்கணும். நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க உறவை நான் வெளியில சொல்ல மாட்டேன். நீயும் அந்த வீட்டுக்கு மருமகனாகலாம். என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்க பார், நீ நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சிக்னல் கிடைக்கல, நான் மொட்டை மாடிக்கு போனேன்னு சொல்லு. போன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்க விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வரேன்னு சொல்லு. ரேவதி கையில மோதிரத்தை போட்டு நிச்சயதார்த்தம் நடந்துரும், எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் நடந்துரும். நீங்க 2 பேரும் வெளியில இருக்கிறத விட அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லது. புரியுதா? உங்களை வச்சு நான் நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்கு. சரிங்க சார், நான் இப்பவே போய் நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். மகேஷ், ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு நீ அவனை நிப்பாட்டுற? எல்லாம் காரணமாதாங்க. என்ன காரணம்? சும்மா மயக்கம் போட்டு விழுந்தன்னு சொல்றதுனால நமக்கு பெருசா லாபம் கிடையாது. பின்ன என்ன பண்ணலாம்னு சொல்ற? சாமுண்டீஸ்வரி வீட்ல இருக்கிற அந்த டிரைவர் பையதான் மகேஷ அடிச்சு போட்டு தான் மாப்பிள்ளையாகிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணான்னு பழிய தூக்கி அவன் மேல போட்டுருவோம். அவன் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை தான். எங்க உறவையும் அவன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்குதான் இப்பவே அவன் மேல மகேஷ தாக்குனதா பழி போட்டா மொத்த குடும்பமும் அதை நம்பும். அந்த சாமுண்டீஸ்வரியும் கோவப்பட்டு அவனை வீட்டை விட்டே துரத்துவாங்க. அப்புறம் நாம நினைக்கிறது தான் அங்க எல்லாமே நடக்கும். சூப்பர் மாயா, அருமையான யோசனை சொன்ன. அந்த டிரைவர் பையன் எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஏமாளி அவன் கையை வச்சுட்டான்.
அதுக்கெல்லாம் பழி தீக்கிற மாதிரி இது இருக்கும். மாயா சொன்ன மாதிரி அங்க போய் சொல்லு. அதுவும் நம்புற மாதிரி சொல்லு. மத்ததெல்லாம் தானா நடக்கும். புரியுதா? சரிங்க சார், நான் அப்படியே சொல்றேன். ம். மகேஷ், நம்ம எல்லாரும் ஒண்ணா போனா சந்தேகம் வரும். முதல்ல நாங்க போறோம், அப்புறமா நீ வா. ம். வாங்க. சொல்லுங்கிற இல்ல, யார் அது? இதோ நிக்கிறானே உங்க டிரைவர், அவன்தான். அவன் தான் என் தலையில அடிச்சு என்னை மயக்கம் போட வச்சு என் இடத்துல வந்து நின்று ரேவதிக்கு மோதிரம் போட பார்க்கறான். இது இது எல்லாமே இவன் சூழ்ச்சி தான். எல்லாமே இவனோட பிளான் தான் மேடம். என்ன சொல்ற? அவன் என் டிரைவர். அவனா உன் தலையில அடிச்சு உன்னை கடத்தினா? ஆமா மேடம், அவனே தான். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. மேடம், நான் மணமேடைக்கு வரதுக்காக மூஞ்சி கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்போ இவன் என் பின்னாடி வந்து கட்டையால் அடிச்சான். அப்படியே கண்ணு இருட்டி நான் மயக்கம் ஆயிட்டேன். என்னம்மா சாமுண்டீஸ்வரி, உன் டிரைவரை வச்சு நீயே இவனை கடத்த சொல்லிட்டு பழிய என் மேல போடணும்னு பிளான் பண்ணியா? நீ பயங்கரமான கிரிமினலா இருக்கிய. இந்த டிரைவர் பையன் உன்னை விட கிரிமினலா இருக்கான். சூப்பர் கூட்டணி, அதுவும் கிரிமினல் கூட்டணி. ஏய், இதுதான் சாக்குன்னு எதையாவது பேசி திசை திருப்ப பார்க்காத. அது என்கிட்ட நடக்காது. என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். ஏய், நீதான் இதை செஞ்சியா? சத்தியமா நான் இதை செய்யல மேடம். இது பின்னாடி ஏதோ சதி வேலை இருக்கு. உங்களுக்கு எதிராவோ இல்ல என்ன காலி பண்ணணும் யாரோ சூழ்ச்சி பண்றாங்க. சூழ்ச்சியா? யாரு பண்றா? ஆ? எனக்கு எதிரா சூழ்ச்சி பண்றவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள நீதான் செஞ்சேன்னு சொல்றானே. மேடம், எனக்கு சூழ்ச்சினா என்னன்னே தெரியாது. உங்க டிரைவர் தான் என்னை அடிச்சு போட்டான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அக்கா, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவன் ஆளே சரியில்லை, ஏதோ என் மனசுல தப்பா தெரியுதுன்னு. இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ அதை அலட்சியப்படுத்திட்ட. இப்ப புரியுதா? அடி பாவி, இவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். நல்லா யோசிச்சு பாரு. இவ ஒவ்வொரு முறை உனக்கு ஆபத்து வந்தப்பவும் கரெக்டா வந்து உனக்கு ஹெல்ப் பண்றான். உனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு ஓ மனசுல இடம் பிடிச்சிட்டான். ஆனா எனக்கு அப்பவே டவுட் இருந்ததுக்கா. சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் கரெக்டா எப்படி வந்து நிக்கிறான்னு. இப்பதானே புரியுது இவன் திட்டம் போட்டு காய் நகர்த்திருக்கான்னு.
நம்மள எல்லா இடத்துலயும் காப்பாத்திருக்கான். உனக்கு வந்த எல்லா பிரச்சனையும் கூட இவனோட பிளான்ல ஒரு பகுதியா இருக்குமோன்னு இப்ப எனக்கு தோணுது. மேடம் நான் சொல்றது நீ கொஞ்சம் கொஞ்ச கேளுங்க. நேரம் சும்மா இருக்கியா? நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இனியும் நீ இவளை ஏமாத்த நான் விட மாட்டேன். அக்கா, இவன் திட்டம் என்னன்னு தெளிவா எனக்கு விளங்கிருச்சு. இவனோட திட்டமே நம்ம ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதுக்குதான் படிப்படியா காய் நகர்த்திருக்கான். முதல்ல உன்கிட்ட நல்ல பேர் வாங்கினா, நீ வேலைக்கு வான்னு கூப்பிட்டப்போ உடனே வராம ரொம்ப பிகு பண்ணிட்டு கெத்தா வந்தான். வீட்ல வந்து எல்லா நேரமும் நம்ம பொண்ணுங்களோட பேசி பேசி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணான். நல்லவ மாதிரி நடிச்சு ஃபங்க்ஷன்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தாளா எல்லாமே செஞ்சானே, எதுக்கு நினைக்கிற? அப்பதானே இவன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதுக்குதான் மகேஷ காணோன்னு சொன்ன உடனே ரேவதி அப்செட் ஆகி இந்த நிச்சயம் வேண்டான்னு சொன்னா. யார் சொல்லியும் கேட்கலையே. நீ போய் பேசுன்னு சொன்னத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவகிட்ட தனியா போய் பேசி என்னமோ சொல்லி அவ மனச மாத்திருக்கான். இப்ப பாத்தியா, தன்னோட திட்டத்தை நிறைவேத்தி மணமேடையில ரேவதி பக்கத்துல நிக்கிற அளவுக்கு வந்துட்டான். கொஞ்சம் லேட் ஆயிருந்திருந்தா நிச்சயதார்த்தமே நடந்திருக்கும். நல்ல வேலையா கடவுள் மகேஷ மயக்கம் தெளிய வச்சு கரெக்டா டயத்துக்கு இங்க வர வச்சுட்டாரு. இல்லனா இந்நேரம் இவன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிருப்பான். மேடம் நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. அம்மா, நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடம், நாங்கெல்லாம் ஏழைங்க. கிடைச்சத சாப்பிட்டு நிம்மதியா வாழ நினைக்கிறவங்க. இங்க என்னமோ நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. புருஷனை இழந்த எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க மகேஷ் மட்டும்தான் இருக்காரு. அவருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அனாதையாயிடுவேன். அம்மா, எங்களை அனுப்பிடுங்கம்மா. நாங்க எங்கேயாச்சும் வெளியூர் போய் பொழைச்சுக்கிறோம். பணக்காரங்க பிரச்சனையில மாட்டிக்கிற தைரியம் எங்களுக்கு சுத்தமா இல்லம்மா. ஷோ, இந்த மாதிரி புலம்புறத கொஞ்சம் நிறுத்துமா. அமைதியா இரு. நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சார் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நானா உங்களை அடிச்சேன்? ஒரு செகண்ட் தான் பார்த்தேன். இதே மாதிரி ட்ரெஸ் தான், பார்க்க உங்களை மாதிரி தான் இருந்துச்சு. தலையில பலமான அடி. நான் அப்படியே மயங்கிட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனா அது நீங்க தான், நீங்க தான். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த அப்பாவிய மிரட்ட வேற செய்றியா? அவன் தான் நீ அடிச்சன்னு தெளிவா சொல்றானே. அவகிட்ட போய் நெஞ்ச நிமித்திக்கிட்டு கேட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, முதல்ல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். சும்மா என் மேல இருக்க கோவத்துல அபாண்டமா பழி போடாதீங்க. மேடம் நான் சொல்றத நம்புங்க. இங்க நடக்கிறது எல்லாமே ஏதோ டிராமா மாதிரி தெரியுது. பெருசா ஏதோ ஒரு சதி உங்க குடும்பத்தை சுத்தி நடக்குது மேடம். தயவு செஞ்சு நீங்க அதுக்கு பலியாயிடாதீங்க. நான் சொல்றத நம்புங்க. சத்தியமா நான் மகேஷ் அடிக்கல மேடம். ஏய், அப்ப எதுக்கு மகேஷ் போய் சொல்லணும்? அதான் எனக்கும் புரியல மேடம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நான் எப்படிலாம் வேலை செஞ்சேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை பண்ண போறேன்? அதான் உன் திட்டம் என்னன்னு நான் சொன்னேனே. ரேவதிய கல்யாணம் பண்ணணும், சொத்தை எல்லாத்தையும் அடையணும். அதுக்கு தானே இதை செஞ்ச. சும்மா இந்த மாதிரி போய் சொல்லி பழி போட்டுட்டு இருக்காதீங்க. நான் போய் சொல்லல. சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ யாரு? இந்த குடும்பத்து மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை? சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவ வேலையை மட்டும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஆனா நீ வேலையை மட்டும் செய்யல, எங்க குடும்ப விஷயம் எல்லாத்துலயும் தலையிட்ட. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதுல இருந்து, துணி எடுத்து குடுக்கறதுல இருந்து, எல்லா விஷயத்திலயும் உன் எல்லையை தாண்டி தலையிட்டியே. அதுக்கு அர்த்தம் என்ன? நீ சம்பளத்துக்காக இங்க வரல. சொல்லு, நீ யாரு? உன் ஊர் எது? உன் பேக்ரவுண்ட் என்ன? உன் குடும்பம் யாரு? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஓப்பனா சொல்லு. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? மாமாவோட ஃபேமிலிய கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வந்துருவாமா. உன்னால முடியும், அதுக்காக தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். பாத்தியாக்கா, எந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நிக்கிறான் பாரு. நான் சொன்னேன்ல, இவன் கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. இவன் ஒரு விஷ பாம்புக்கா. இவன் அடிச்சு வெளியில துரத்து. சைலன்ஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளிய போ. மேடம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க கெட் அவுட். வெளிய போ. இனி இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பக்கம் நிழல் கூட படக்கூடாது. வெளிய போ. ஐயோ முருகா, என்ன முருகா, என்னென்னமோ அநியாயம் எல்லாம் நடக்குது. இது அநியாயமா இருக்கு முருகா. அமைதியா இரு பரமேஸ்வரி. எப்படி முருகா நான் அமைதியா இருக்கிறது? யார் யாரோ என்னென்னமோலாம் சொல்றாங்க, அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி என் பேரனை வெளியே போங்கறா. நான் எப்படி அமைதியா இருக்கிறது? என்ன நடக்குதுன்னு பொறுமையா கவனி. போயா முருகா, வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கவனிக்கிறதுக்கு இருக்கு? என்ன நடந்தாலும் கவனிக்கணும், கடைசி வரைக்கும் கவனிக்கணும். மேடம், என்னை இங்க இருந்து வெளியே அனுப்புறது மட்டும் அவங்களோட திட்டம் இல்ல. உங்களை சுத்தி ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. நான் இங்க இருந்தா அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் தான் என்னை இங்க இருந்து வெளியே ஏத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்து வெளியே போனேன்னா இந்த குடும்பத்துக்கு தான் மேம் பெரிய ஆபத்து வரும். உன்னை வெளிய போன்னு சொன்னேனே, உன் காதுல விழலையா? சரிங்க மேடம், உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் பேசணும். அதுக்கு நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டு என்னால இங்க இருந்து போக முடியாது. என்னது? ஆமா, நீங்க என்ன போன்னு சொன்னதும் நான் போயிட்டேனா என் மேல தப்புன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிட்டு போற மாதிரி ஆயிடும்ல. அப்போ நீ போக மாட்டியா? மேடம், நான் பேசணும். என்ன பேசணும்? அக்கா, அவன் ஏதாவது பேசி உன் மனசை மாத்த ட்ரை பண்ணுவான். அவனை வெளியில போ சொல்லு. இருங்க, நீங்க என்ன பத்தி அவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் எதனா குறுக்க பேசினேனா? இப்ப மேடம் கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
யார் என்ன வேணா என்னை பத்தி பேசட்டும். ஆனா உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்குல்ல, நீங்க யோசிங்க. இங்க இருக்கிற எல்லாரை விட, குறிப்பா உங்க தங்கச்சி சந்திராவை விட உங்களுக்கு மனுஷங்களை பத்தி அதிகமா தெரியும். ஏன்னா வாழ்க்கையில அந்த அளவுக்கு நீங்க அடிபட்டிருக்கீங்க. ஒருவேளை நான் தப்பானவனாவே இருந்திருந்தா அதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, என்னை பார்த்து நீங்க திமிரானவன் தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா கெட்டவன் ஐயோக்கியன்னு எப்பவுமே நினைச்சிருக்க மாட்டீங்க.